தந்தை, மகன், தூய ஆவியான ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இக்காலை தியானத்திற்கு தொடக்கமாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உமது தயவால் கிடைக்க பெற்ற இந்த புதிய நாள் காலை வேலை நன்றி 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 என்று ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே இந்த வேளையிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படும். ஆண்டவர் இயேசுவே, நீர் இந்த கூடுகையை நிறைவாக்கும். இதன் வழியாக ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் உணர்ந்து கொள்ள நீர் வழிநடத்தும். உமது திருக்கரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பானவர்களே, நாம் இணைந்து கடவுளை போற்றும் வண்ணமாக கீர்த்தனையில 98வது பாடல், இயேசு ராஜா என்னை ஆளும் நீசா, இப்பாடலை பாடி நாம் ஆண்டவரை போற்றுவோம். இயேசு ராசா என்னை ஆளும் நீசா, இயேசு ராசா என்னை ஆளும் நேசா, மாசிலாமணியான மூச்சுடன் மேசியா அரசே, மனுவேலே மாமரை நூலே தேவ செங்கோலே, இங்கே நின்மேலே அன்பு செய். இயேசு ராசா என்னை ஆளும் நேசா, இயேசு ராசா என்னை ஆளும் நேசா, தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் எந்தா, சதானந்தா வானந்தா வந்தால் மிக வந்தனம் வந்தனம். இயேசு ராசா என்னை ஆளும் நேசா, இயேசு ராசா என்னை ஆளும் நேசா. ஐயா என் மனம் ஆற்றி உனதடிமை என்றெனை தேற்றி, குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மெய்பாக்கியம் கொடு. இயேசு ராசா என்னை ஆளும் நேசா, இயேசு ராசா என்னை ஆளும் நேசா, சுத்த திரித்துவ வஸ்துவே சுவிசேட மகத்துவ கிறிஸ்துவே, பரிசுத்தனே கரிசித்தேனை ரட்சித்தன் அடிமை கொள்ளித்தியம் ஸ்தோத்திரம். இயேசு ராசா என்னை ஆளும் நேசா, இயேசு ராசா என்னை ஆளும் நேசா. மங்களம் ஈசாவே வளமிகும் சங்கையின் ராசாவே, நரர் வாழ்வே மன்னாவே மெய்தேவே உமகோசனாவே. இயேசு ராசா என்னை ஆளும் நேசா, இயேசு ராசா என்னை ஆளும் நேசா. அன்பிற்கினவர்களே, நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தூயாதி தூயவரே,
ஆண்டவர் இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வேலையில கூட நீர் எங்களுக்கு தந்த இந்த புதிய நாள் காலை நேரத்துல நாங்கள் ஒன்றிணைந்து உம்மை தியானிக்கிற வேலை எல்லோருக்கும் நிறைவாய் அமையட்டும் சுவாமி. ஏசையா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்வின் பயணத்துல ஒவ்வொரு நாளும் கூட இருக்கிறவரே, கரம் பிடித்து நடத்துகிறவரே, நன்றி 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 என்று ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிற பொழுது உமக்கு எதிராக உடன் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக செய்த தப்பிதங்கள், மீறுதல்கள், பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னித்து உமது பிள்ளைகளாக ஏற்று வழிநடத்தும் இந்த நேரம் உம்மோடு நாங்கள் இணைந்து திருமறையை தியானிக்கிற, ஜெபிக்கிற வேலை எல்லா நிலையிலும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் அமையட்டும் ஐயா. நீர் கிருபையாக வழிநடத்தும், நீரே நிறைவேத்தாரும், நீரே உமது பிரசன்னத்தினால நிரப்பும், ஆசீர்வதியும். உம் கரங்கள்ல தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். இன்றைக்குரிய வேத பாடம் ஏசாயா 6:3 முதல் 7 வரை. ஏசாயா 6:3 முதல் 7 வரை. ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுவர்களின் சத்தத்தால் வாசலின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உயிருள்ள மனுஷன், அசுத்த உயிருள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறவன், சேரின் கர்த்தராகிய ராஜாவே, என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்தின் தன் கையை பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது என் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான் என்பதே. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை தியானத்துல நாம் சிந்திப்பதற்கான பொருள் சுத்திகரிப்பிற்கு திரும்புதல், ரிட்டர்ன் டு காட்ஸ் கிளென்சிங் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூய்மைப்படுத்திக் கொள்ள அல்லது தூய்மையாக்கி ஆண்டவரிடம் திரும்பிக் கொள்ள நம்மை கர்த்தர் அழைக்கிறார். இந்த லெந்து காலத்துல நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு இறை அடியவர்களை திருமறை சார்ந்து தியானித்து வருகிறோம். அந்த நிலையில இந்த நேரத்துல ஏசாயா தீர்க்கருடைய அழைப்பும் அவருடைய பணிகளும் நிறைந்த இந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல அதை தான் நாம் பார்க்கிறோம். ஏசாயாவுடைய அழைப்பு, கர்த்தர் எப்படி அழைத்தார், அவர் தன்னை எப்படி தூய்மைக்கு நேராய் ஒப்பு கொடுத்து தன் வாழ்க்கையை ஆண்டவர் சமூகத்திலே அர்ப்பணித்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். இந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய திருக்காட்சியை ஏசாயா தீர்க்கர் காணுகிறார். ஆலயம் முழுவதும் வஸ்திர தொங்கலாடையால நிரம்பி இருந்தது. அங்கே சேராபீன்கள் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை தான் பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே சேராபீன்கள் மிக நேர்த்தியாக 3 முக்கிய விஷயங்கள், ஒவ்வொன்றுக்கும் 6 செட்டைகள் இருந்தது. 2 செட்டைகளால் தங்கள் கண்களை மூடி, 2 செட்டைகளால் தங்கள் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் துதித்துக் கொண்டிருந்தார். அந்த காட்சியை தான் ஏசாயா தீர்க்கர் பார்க்கிறார். அப்போ அவர் அலறுவது, ஐயோ நான் அதமானேன், நான் அழிந்து போனேன், ஏனென்றால் பரிசுத்தமுள்ள ஆண்டவரை பாவமான மனிதனாகி நான் பார்த்து விட்டேனே என்று அலறுகிறார். என்னன்னா, யாத்திராகமம் 33:20 கர்த்தர் மோசேயோடு சொல்லுகிறார், என்னை காண்பவன்
ஒருவனும் உயிரோடு இருப்பதில்லை என்கிற அந்த வசனத்தை தன் உள்ளத்திலே இருத்தினவராக ஏசாயா இங்கே அலறுகிறார். ஐயோ, கர்த்தர் ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆண்டவரை பரிசுத்தமுள்ள ஆண்டவரை பார்க்கிற மனிதன் உயிரோடு இருக்க மாட்டான், எனவே நான் பார்த்து விட்டேனே, நான் அழிந்து போவேனே என்று அவர் அலறுகிற அலறுதல் சத்தம் அங்கே மிக தெளிவாய் கேட்பதை நான் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்துல, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுடைய ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. எவ்வளவு உள்ளார்ந்த மனதோடு ஆண்டவர் சமூகத்துல அவர் அலறுகிறார். பரிசுத்தமுள்ள ஆண்டவரை பாவியான மனிதனாகிய நான், பாவியான மக்கள் நிறைந்த இந்த சமூகத்துல இருக்கிற நான் பார்த்து விட்டேனே, நான் அழிந்து போவேனே, இது அன்றைக்கே மோசேயின் இடத்துல கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு என்று அவர் பயப்படுகிற அந்த அலறல் சத்தத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அவருடைய சேராபீன்கள் ஒருவர் பறந்து வந்து தனது குரட்டால் நெருப்பு தழலை எடுத்து அவர் நாவை தொடுகிறார். இப்பொழுது நீ சுத்தமாவாய் என்று சொல்லி அவர் அதன் பிறகு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறார். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாக போவான்? பிரியமானவர்களே, நாம் சிந்திக்கலாம், எவ்வளவு ஆழ்ந்த அங்கலாய்ப்போடு கேட்கிறார். முதலாவது, ஆண்டவரின் பணிக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கு முன்பதாக என்னை ஆண்டவர் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று அவர் சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏசாயா அதைத்தான் செய்தார். அதை செய்த பொழுது கர்த்தர் அவரிடத்துல கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? 8ஆம் வசனத்துல, யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில, இந்த லெந்து காலத்துல கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், மகனே மகளே, என் பணி ஏராளமாய் உண்டு, யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாக போவான் என்கிற ஆண்டவருடைய அறைக்கூவல் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக நான் என்னை ஆண்டவர் பணிக்காக, ஆண்டவரது மகனாக மகளாக மாறுவதற்கு தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கர் அதைதான் ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது அலறல் சத்தத்தோடு கேட்கிறார், நான் அழிந்து போவேனே. பரிசுத்தமுள்ள ஆண்டவரோடு இணைவது, பரிசுத்தமுள்ள ஆண்டவருக்கு பணி செய்வது, அவரை பார்த்ததே மிகப்பெரிய நான் அழிந்து போகக்கூடிய நிகழ்ச்சி அல்லவா என்று அலறுகிற வேளையிலே கர்த்தர் அவரை தூய்மைப்படுத்துகிறார், தம் பணிக்கு அழைக்கிறார். அன்பர்களை சிந்திக்கலாம், ஆண்டவர் நம்மையும் பார்த்து அழைக்கிறார். நாம் இந்த தவசு காலத்துல மீண்டும் நம்மை புதுப்பித்துக் கொள்வோம், மீண்டும் நம்மை தூய்மையாக்கி கொள்ளுவோம். ஆண்டவர் தருகிற இந்த கிருபையின் காலத்துல ஆண்டவரோடு இணைந்து வாழக, இந்த உலக ஓட்டத்துல இன்னும் நம்முடைய வாழ்க்கை பயணம் நேர்த்தியாக பூர்த்தியாக அமைந்திட, ஆண்டவரே உம் கரத்துல என்னை தாழ்த்துகிறேன் ஐயா, என்னை கரம் பிடித்து நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி வேண்டுவோம். ஆண்டவருடைய அந்த அறைக்கூவலான சத்தம், யாரை நான் அனுப்புவேன் என்கிற அந்த சத்தம் நம் காதிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறது. என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று அன்றைக்கு ஏசாயா தீர்க்கர் சொன்னது போல நாமும் நம்மை அர்ப்பணிப்போம், ஆண்டவரின் பணிகளுக்காக நம்மை தாழ்த்துவோம். ஜார்ஜ் வில்லியம்ஸ் என்கிற இறையடியவர் இங்கிலாந்து தேசத்துல 1821 பிறந்தவர். அவர் நமக்கு தெரிந்த YMCA, அதாவது யங் மென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய ஊழிய ஸ்தாபனத்தை 1844ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் தேதி இங்கிலாந்தில் உள்ள லண்டனில் அவர் தொடங்கினார். YMCA பத்தி நமக்கு தெரியும். உலகளாவிய நாடுகளிலே அது பன்னாட்டு கிறிஸ்தவ சங்கமாக அங்கமாக 1855 மாறி போனது. இளம் ஆண்கள் கிறிஸ்தவ சங்கம் இன்னைக்கு ஏறக்குறைய 150 நாடுகளிலே இந்த YMCA 12,000 கிளைகளோடு
அது பறந்து விரிந்து கிடக்கிறது. ஒய்எம்சிஏ வழியாக ஆண்டவரை அறிந்து கொண்ட மக்கள் ஏராளம். ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர்கள், வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்களை கண்டவர்கள் அநேகம் பேர் உண்டு. ஒய்எம்சிஏவினுடைய திருப்பணிகள் பல இடங்களிலே, கிராமங்கள், நகரங்கள், மலைவாழ் மக்கள் மத்தியில என்று பல இடங்களிலே அந்த பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் தெரியும் ஒய்எம்சியினுடைய பணிகள். அதன் வழியாக வாழ்வடைந்த எளிய மக்கள், அநேக மக்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். அதற்கு மிக அடிப்படையான வசனத்தை ஜார்ஜ் வில்லியம்ஸ் வைத்தது. நியாயசாஸ்திரி ஒருவர் வருகிறார். லூக்கா 10:25. ஆண்டவர் இயேசுவினிடத்தில் ஒரு கேள்வி எழுப்புகிறார். ஆண்டவர் இயேசுவே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த கேள்வி எழுப்புகிறார். அப்போ ஆண்டவர் அந்த நியாயசாஸ்திரியை பார்த்து சொல்றாரு, ஏப்பா நியாயப்பிரமாண புஸ்தகத்துல என்ன எழுதியிருக்கு? அப்போ அவர் சொல்லுகிறார், அந்த லூக்கா 10:27, அதாவது உபாகமம் 6:5 இருக்கிற வசனத்தை லூக்கா 10:27 நியாயசாஸ்திரி இயேசுசாமி கிட்ட சொல்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதை சொல்கிறார். அப்ப இதை செய் என்று சொல்லி நல்ல சமரியன் கதையை அங்கே சொல்லி முடிக்கிறார். இப்படி செய்யும் பொழுது நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்ற விளக்கத்தை அங்கே லூக்கா 10 முடிக்கிறார். அன்பானவர்கள், இந்த வேளையில நாம் சிந்திக்கலாம். ஜார்ஜ் வில்லியம்ஸ் இந்த ஒய்எம்சியை தொடங்குவதற்கு அடிப்படை வசனமாக வைத்தது இந்த உபாகமம் 6:5 தான். உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து 1844 தொடங்கிய ஒய்எம்சிஏ இந்த இயக்கத்தின் வழியாக, இந்த சங்கத்தின் வழியாக இணைகிற அனைத்து மக்களும் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு ஆண்டவரில் அன்பு கூற வேண்டும், ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஆத்மீக வாழ்வும் உடல் சார்ந்த வாழ்வும் எல்லா நிலையிலும் அவர்கள் பலப்பட வேண்டும் என்று அவர் மிகுந்த அர்ப்பணிப்போடு தொடங்கிய சங்கம் இன்றைக்கு பல இடங்களிலே பல நிலைகளிலே அநேக மக்களுக்கு ஆண்டவரின் அன்பை, ஆண்டவரின் ரட்சிப்பை தந்து அவர்கள் வாழ்க்கையிலும் உலக சார்ந்த விஷயங்களிலே முன்னேற்றம் அடைந்து வருவதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் நம்மிடத்திலே கேட்கிறார், இந்த நாட்கள்ல 2026 அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவாய்? அன்றைக்கு ஏசாயா தீர்க்கர் தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஐயா, உன் பணிக்காக என்னை அனுப்பும் என்று சொல்கிறார். இந்த நேரத்தில் நாம் சிந்திக்கலாம், ஆண்டவருடைய பணி கிராமங்களிலே, நகரங்களிலே, மலைகளிலே போய் அறிவிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற முழு நேர பணிதான் என்று அல்ல. மாறாக நாம் இருக்கிற இடங்களிலே நம்மால் இயன்றதை ஆண்டவரின் திருப்பணிக்காக செய்வோம், நம்மை தாழ்த்துவோம். இந்த காலகட்டம், அதாவது இந்த நாட்கள் உலக சார்ந்த நாடுகள் மத்தியில இருக்கிற அமைதியற்ற சூழல், போர் சூழல், அதற்காக ஆண்டவர் சமாதானத்தை கட்டளிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிற இடங்களில பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் மாறுவோம். ஆண்டவரின் திரு வார்த்தைகளை தினந்தோறும் படிப்போம். தினந்தோறும் ஆண்டவர் சமூகத்துல நம்மை தாழ்த்தி தியானிப்போம். எல்லா இடங்களிலும் சமாதானம் உண்டு பண்ண கர்த்தரால் முடியும். எனவே நாம் ஒன்றுபட்டு ஜெபிக்கிற மக்களாக மாறுவோம். அது ஒரு முக்கியமான திருப்பணி. இந்த பணிகளின் ஊடாக நம்மால் இயன்றதை உடல் சார்ந்து பிறருக்கு உதவி செய்வோம். கர்த்தர் அவர் அங்கலாய்ப்போடு கேட்பது, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான்? ஆண்டவர் பணிகளை செய்ய நம்மை சாட்சிப்படுத்திக் கொள், நம் வாழ்வை சாட்சிப்படுத்திக் கொள்வோம். ஏசாயா அதுதான் சொன்னார். பரிசுத்தமுள்ள ஆண்டவரை நான் கண்டுவிட்டேனே, நான் அழிந்து போவேனே என்று அலறுகிற பொழுது கர்த்தர் அவரை தகுதிப்படுத்துகிறார். நம்மோடும் ஆண்டவர் நம்மோடு இருந்து வழிநடத்துகிறவர். நம்மை தாழ்த்தும் பொழுது, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை சாட்சியாக நிறுத்தி அவருடைய திருப்பெயரை மாட்சியாக மாற்றி நம்மையும் ஆசீர்வதிக்கிறவர்.
நாம் சிந்திப்போம். இந்த லெந்து காலத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மகத்தானதை செய்கிறவர். நிச்சயம் நம்மை இத்திரு வார்த்தைகளின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேரத்துல அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை சேர்ந்து நாம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதைக்கு உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுல வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாக துதிப்பாடல்ல 41வது பாடல், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். இப்பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரோரின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரோரின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பெலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பெலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே
உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பிரியமானவர்களே, நாம் நிறைவாக ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, காலைதோறும் அது கிருபை நிறைவாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் இயேசுவே, அன்றைக்கு ஏசாயா தீர்க்கர் ஆண்டவரை கண்டபொழுது அவர் அலறினார், அங்கலாய்த்தார். ஐயோ, நான் அழிந்து போவேனே என்று. அப்பொழுது ஆண்டவர் அவரை தகுதிப்படுத்தினீர். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாக போவான் என்று சொல்லி நீர் கேட்டு உமது குரலை கேட்டு அவர் தம்மை தாழ்த்தினாரே, உம் பணியை செய்தாரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உலகளாவிய நாடுகளிலே அநேக மக்களுக்கு ரட்சிப்பை தந்து வாழ்வளித்துக் கொண்டிருக்கிற YMCA நிறுவனத்தை ஸ்தாபித்த ஜார்ஜ் வில்லியம்ஸ் என்கிற உமது அடிவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய தரிசனம் எத்தனை பெரிது! இன்றைக்கு உலகம் முழுமையிலும் அது அநேகருக்கு வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு சங்கமாக செயல்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே எங்களுக்கு நீர் தந்திருக்கிற வாழ்வு உமது மாபெரும் தயவு, உமது கிருபையினால் கிடைக்க பெற்ற ஈவு. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. குறிப்பாக இந்த காலங்களிலே, இந்த லெந்து நாட்கள்ல நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற வேளையில நீர் தருகிற ஒவ்வொரு திரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இக்கால சூழல்ல உலகம் முழுமையிலும் இருக்கிற ஒரு அமைதியற்ற சூழல் சாமி. இசையா மனம் இறங்கும். ஆங்காங்கே மக்கள் இறந்து கொண்டிருப்பதை அறிவீர். ஆண்டவருடைய கரம் அங்கெல்லாம் நீர் நீட்டும்படியாக, தொடர்ந்து இந்த போர் நிறுத்தம் ஏற்படும்படியாக செயல்படும். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த நாட்டு தலைவர்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. சமாதானத்தை ஏற்படுத்தும். அமைதி சூழல் உம்மாலே உருவாகும். கர்த்தர் பெரியவர், மகத்தானதை செய்கிறவர், நிறைவாய் வழிநடத்துகிறவர், உமது வல்லமை விளங்கச் செய்கிறவர். உமது கரத்திலிருந்து படைக்கப்பட்ட படைப்புகள் அழுது கொண்டிருப்பதை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர். மனம் இறங்கும். உமது கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இக்காலங்களிலே நாங்களும் உம்மை தியானிக்கிற வேலையில இந்த கூடுகையில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். சமீபத்தில் இருக்கலாம், தூரத்தில் இருக்கலாம், எங்கிருந்தாலும் உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொடும். உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அவர்கள் வாழ்கிற இல்லத்திலும் இருக்கிற குறைவெல்லாம் நீக்கி போடும். வல்லமை விளங்கட்டும், நிறைவு உண்டாகட்டும், அற்புதம் அதிசயம் செய்யும் கர்த்தாவே. உம்மை நோக்கி பாரத்தோடு வேண்டிக் கொள்கிற மக்களை அறிவீர். விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது, பாரத்தோடும் இடத்துல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் பதில் கொடுக்கிறீர் சுவாமி. கர்த்தருடைய கரம் உன் மக்களோடு இடைப்படட்டும். உன் மக்கள் மத்தியில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் நீர் எடுத்து போட்டு குறையெல்லாம் மாற்றி ஆசீர்வாதமா வழிநடத்தும். அற்புதம் அதிசயம் நடக்கட்டும். இந்த லெந்து காலங்கள் தொடர்ந்து எல்லா நிலையிலும் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். நீரே நிறைவைத்தாரும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்லுகிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அனைவருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.